ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from தமிழ்நாடு சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அதிமுகல என்னதான் சார் நடக்குது? அதிமுக பிரிய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது என்று நினைப்பவர்கள்ல நான் தலையாயவன்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா 72 இருந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாடியிலிருந்தே அதிமுகவோட எனக்கு நெருங்கிய தொடர்பு. எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து திமுக அதிமுக வீக்கானா திமுகவும் வீக்குதா அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா பிஜேபி புஷ் பண்ணி வருது. அப்போ அதிமுக வெற்றியடையும், நம்ம சேர்ற கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும்னு நம்பிக்கை இருந்தால்தான் கூட்டணி கட்சி வரும். ஆமா, சொந்த கட்சிக்காரனும் அப்பதான் வேலை பார்ப்பான். அப்படின்னா எல்லா மனஸ்தாபங்களையும் மறந்துட்டு அவங்கவுங்க ஈகோக்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இணையணும். இதை தாண்டி வேற வழி இல்லை. சரி. பிஜேபி என்ன வேணாலும் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தலைமை தேர்தல் கமிஷனர் அவங்க சௌரியத்துக்கு போட்டாச்சு. புதிய தேர்தல் கமிஷனர் கொண்டு வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் நிலுவையில் இருக்குங்க, மேட்டர் சப்ஜூடிஸ். ஆனா செவ்வாய்க்கிழமை நைட்டோட நைட்டா போட்டு விட்டாங்க. புதன்கிழமை அவர் உடனே பதவி ஏற்றாரு. அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம வெறுமனே விதி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க, அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போங்க. ஒரு லோயர் ஜுடிஷியரியோட கூட குவாசி ஜுடிஷியல் தாங்க அது. அவங்க ஒரு முடிவு எடுத்து ரிட்டைலைனா முடக்க வேண்டியது இல்லைங்க. டெம்பரரி நான் யூஸ், அதை புரிஞ்சுக்கிடணும். தற்காலிகமா நீங்க அதை பயன்படுத்த முடியாது. எங்க ஆவணத்தை எல்லாம் நாங்க பரிசீலனை பண்ணிட்டு ஒரு முடிவு சொல்றோம்னு 1 வருஷம் இழுத்தாங்க. 1988ல 58 ஜேஜா பிரியும் போது இன்றைக்கு அவங்க சொல்ற எல்லா விதிமுறைகளையும் படி ஜானகி அம்மாளுக்கு தான் ரிட்டைல கிடைக்கணும். ஆனா டெம்பரரி நான் யூஸ் தேர்தல்லாம் கிடையாது. அப்ப கவர்னர் ஆட்சி, அப்ப அவசரமும் இல்லை. ஆனாலும் டெம்பரரி நான் யூஸ் கிளாஸ் பயன்படுத்தப்பட்டது. 1 வருஷம் இல்ல. ஜேவும் ஜாவும் தனித்தனியா நின்னாங்க. ஒண்ணு ரெட்டப்புறா, இன்னொன்னு சேவல். 89ல ஜெயலலிதா வெற்றி பெற்று அதுக்கு பிறகு ஜானகி அம்மாள் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி, ஏன்னா ராஜீவ்காந்தியோட அழுத்தம். மத்திய ஆளுங்கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆணையர்கள் அப்ப ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தாங்க, பெரியசாஸ்திரி. இப்ப 3 பேரும் விசுவாசமா தான் இருப்பாங்க. ஏன்னா மத்திய அரசு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. வெறுமனே நம்ம சுதந்திர அமைப்பு, கட்டுப்படாத அமைப்பு அப்படி இப்படின்னு கம்பி சுத்துறதுல அர்த்தம் இல்லை. இந்த பிராக்டிகல் ரியாலிட்டியை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடணும். தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க மனு போட்டாரு, அவர் பதில் மனு. நீங்க எல்லாம் தலையிட முடியாது, அப்படிலாம் தலையிடுறதுக்கு விதியை அனுமதிக்கல அப்படின்னு. நாங்க எதுக்கு விதியை பத்தி கவலைப்படுறோம்? அரசியல் சதி. நாங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, நீங்க யாராவது மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அதிமுக அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்தா அது பிரிஞ்சிரும், உடஞ்சிருங்கிற வதந்தி யூகம் அப்படித்தானே வரும். ஆமா, அப்படிதான் சார் பயங்கரமா உலா வருது. அதே மாதிரி அண்ணாமலை என்னெல்லாம் பேசுறாரு யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா என்ன தைரியத்துல பேசுறாரு? திமுக எதிர்ப்பு ஓட்டு வாங்கக்கூடிய 2வது இடத்துக்கு நம்ம வர்றோம்னு நினைக்கிறாரு அவரு. திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்க, எதிர்ப்பு ஓட்டு அதிமுக கிடைக்கும். இப்போ டோட்டலா திமுக அல்லது தமிழ்நாடு என்னெல்லாம் இப்போ 68 ஜனவரி 26 இருமொழி கொள்கை வந்தது. ஏன்னா காலேஜ் டேஸ் கிட்டத்தட்ட 60 வருஷம், இன்னும் 3 வருஷம் ஆனா 60 வருஷம் ஆயிரும். 60 வருஷமா ஒரு விஷயம் இருக்கு, இங்க புழக்கத்துல இருக்கு. அதை டோட்டலா எதிர்க்கிறாரு. அப்போ எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வரட்டும்னு நினைக்கிறது தானே. அதிமுக இருமொழி கொள்கையை எதிர்க்க முடியாது, மும்மொழி கொள்கையை ஆதரிக்க முடியாது, இருமொழி கொள்கையை எதிர்க்க முடியாது. அப்படின்னா இருமொழி கொள்கை ஆதரவாளர்கள் இருமொழி கொள்கை வேண்டாம், எல்லா லாங்குவேஜும் படிக்கட்டும், அதான் நல்லதுன்னு நினைக்கிற இன்னொரு வர்க்கம். தப்பு ரைட்டே சொல்றதுக்கு வரல. அந்த போலரைசேஷன் ஆஃப் வோட் பேங்க பாருங்கன்ற. அது எடப்பாடியார் கேட்கவே மாட்டேங்கிறாரே சார். அவரு கேட்கிற மாதிரி ஒரு தோரணையே இல்லையே. இது அழிவு நோக்கி போற மாதிரில இருக்கு. அது அதாவதுங்க, சூரியமூர்த்தி பெட்டிஷனுக்கு இன்னைக்கு பதில் மனு போட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்புல. அவர் என்ன சொல்றாரு? சூரியமூர்த்தி அதிமுக இல்ல, அவன் மனுவெல்லாம் நீங்க விசாரிக்க முடியாது. விசாரிக்க முடியுங்கிறதுனால தானே கோர்ட் அனுப்புது. அதான சிக்கல் இதுல. ஆமா, விசாரிக்க முடியாது சொல்றீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். நான் அதை சட்டபூர்வமா தப்பே சொல்லல. ஆனா ஹைகோர்ட்டோட ஒரு பெஞ்சு விசாரின்னு சொல்லி அனுப்பியாச்சு. விசாரிச்சு தானே ஆகணும்.
ரைட். அப்ப விசாரிக்கும் போது என்ன பிரச்சனை வரும்? எல்லா தரப்பும் ஏகப்பட்ட ஆவணத்தை கொண்டு போய் இறக்குவாங்க. ஆமா. அதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்மையிலேயே நேரம் இருக்காது. நேரம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல போறாங்க. ரைட். அப்பனா நீங்க என்ன ஆவீங்க? ஒரு வருஷம் வந்து ரிட்டைல இல்லாத ஒரு நிலைமையோ இல்ல ஃபார் தட் மேட்டர் டெம்பரரி நான் யூஸ்னா கூட ஜனங்களுக்கு புரியாதுங்க. அது முடக்கம்னு தான் நினைப்பாங்க. ஃப்ரீஸ் தான் நினைப்பாங்க. நிச்சயமா. நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம்னு இவங்க சொல்லலாம். ஆனா அங்க இழுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட் அந்த வழக்கு எத்தனை வருஷமா நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு வந்துருச்சா முடிவுக்கு? நேத்திக்கு அட்வொகேட் ஜெனரல் வரல, அவர் அட்டார்னி ஜெனரல் நான் வரல, எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்றாரு. இதை விட என்ன பிஸி இருக்கு? கடைசியில மார்ச்சுக்கு போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அத பிப்ரவரில அவர் பதவியே ஏத்தாச்சு. இனி போஸ்ட்போன் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன? ரைட். இப்படிதான் நடக்குது. அதுக்காக நான் சொல்ல வரேன். ரிப்ரீவும் கிடைக்காது. இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் தான் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா? ரிப்ளையும் கிடைக்காது, முடிவும் வரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதிமுக வந்து ஏதாவது ஒரு வகையில பிளவுபடணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. அப்போ எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி சேரலாம் அப்படின்னா சொந்த கட்சிக்காரன் வெளியில இருக்கான், அவனை உள்ள இழுக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? ஓபிஎஸ்க்கோ இல்ல சசிகலாமாக்கோ டிடிவியா தனி கட்சிங்க, அதிமுகல இருந்து பிரிஞ்சிருக்க லிபரல் லீடர்ஸ் ஜானகியம்மா மாதிரி அவங்க வழக்க வாபஸ் வாங்குவாங்கல்ல. இந்த பிரச்சனை முடிஞ்சது இல்ல இதோட. ஆமா 100%. எஸ்டிஎஸ்ங்க தனி கட்சி ஆரம்பிச்சாருங்க. எம்ஜிஆருக்கு எதிராக வந்து ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாரு கவர்னர்ட்ட 1984. அவர் உடம்பு சரியில்லாம வேற போய் அவர் புருக்லின்லாம் போயிட்டு 85ல வந்து 85 பிறகு 86 முனிசிபல் தேர்தல் அது அடி வாங்கிருச்சு. திமுக வந்து அதிக இடங்களை பிடிச்சிருச்சு. அதோட கையோட போய் எஸ்டிஎஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு எம்ஜிஆர். வீட்டுக்கே போயிட்டாரு நேரா. எஸ்டிஎஸ் குளிச்சுட்டு இருக்காரு. ஐயா குளிச்சுட்டு இருக்காருங்க. பரவாயில்ல குளிச்சு முடிச்சுட்டு வரட்டும், ஆமா தோசையை சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நடந்தது. எஸ்டிஎஸ் வீட்டமா தோசையை சுட்டு போடுறாங்க. இவர் உட்காந்து முதலமைச்சர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாவம் அவருக்கு அப்போ வந்து பேச்சு திறன் எல்லாமே பிரச்சனை. அவர் குளிச்சு முடிச்சுட்டு துண்டோட வராரு. இவர் பார்த்து தெளிச்சுட்டாரு. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வேட்டியை கட்டி கூட்டிட்டு வந்து அப்படியே ஐக்கியம் ஆயாச்சு. அவர் நெகிழ்ச்சி ஆயிட்டாரு. இதை இப்படி செஞ்ச உடனே அவருக்கு பேச்சே வரல. எஸ்டிஎஸ்க்கு நெகிழ்ச்சி ஆயிட்டாரு. இதுதானே அப்ரோச்சா இருக்கும். எஸ்டிஎஸ் எனக்கு போட்டியாக வந்து விடுவார் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரா? நீ தலைவன்னா உனக்கு கான்பிடன்ஸ் தானே இருக்கணும். என்னை மீறி யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க வாங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இல்லைன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த சிவில் கேஸுக்கு வந்து வீட்டு சொத்து தகராறுக்கு வழக்காடிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கதையெல்லாம் இது. ஆமா நிச்சயமா சார். பாதி சொத்து வீட்டு ஃபீஸ் கொடுத்தே காலியா போயிடும் சார். அப்ப உள்ள வந்து செங்கோட்டையன் கொஞ்சம் பிரிச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோரணை எல்லாம் வருது சார். அதை எப்படியாவது இன்டர்னலா அவங்க வந்து பாத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறதாவும் திமுக லைட்டா அவரை இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வருது. அது எப்படி சார்? இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு போன அதிமுக மூத்த தலைவர்களும் இப்படிதாங்க போனாங்க. முத்துசாமி அண்ணா, KKS, ஏவா வேலு, ஃபார் தட் மேட்டர் சேகர் பாபு, எவ்வளவு பேரு இன்னைக்கு திமுக அமைச்சரவையில எவ்வளவு பேரு அதிமுக பழைய எக்ஸ் அதிமுக இருக்காங்க. எல்லாரும் இப்படி அதிருப்தியில வெளியேறினவங்க தானே. அப்ப இது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. செங்கோட்டையன் சீனியர் பர்சன் 1970 இருந்து இருக்காருன்னா இப்படி போனவங்களும் 1970 இருந்து இருந்தவங்க தான். ஆமா நிச்சயமா. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில எல்லாருமே பவர்ஃபுல் பொசிஷன்ல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? 7 பேரோ 8 பேருங்க. 7 பேரோ 8 பேரோ. ஆமா அதிமுகல இருந்து வந்தவங்க தானே இல்லையா? அப்படின்னா அதிருப்தியாளர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில அவங்களோட தொடர்ந்து ஒரு உரையாடல் வைத்து அரசியல் ரீதியாக அவங்கள வந்து சமாளிக்க வேண்டியதுங்கிறது தலைமையோட கடமை தானே. ஆமா. அவர் கரெக்டா பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் வந்து செங்கோட்டையன் இஷ்யூல இல்லாட்டினா நீங்க வந்து அதை எப்படி இஷ்யூ இப்போதைக்கு ஆஃப் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு இன்னும் அந்த முடிவெல்லாம் எடுக்கல. சரி. ஆனா இப்படியே போயிட்டே இருந்தா கடைசியில அது முத்தி வெடிக்கத்தான் செய்யும். கட்சி இயல்பா 1000 மன கஷ்டம் இருக்கும். ஆமா. தலைவர் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்காரு. அப்படி இப்படின்னு அது ஒரு பிரமையை ஏற்படுத்துறது மூலமா இல்ல நிஜமாவே அப்படி நடந்துக்கிறது மூலமா தான் அதை மாத்த முடியும். எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர்லாம் சொல்ல முடியாது. இவங்கள மாதிரி அவரும் ஒரு சீனியர் அவ்வளவுதான். எம்ஜிஆர் மாதிரி ஃபவுண்டர் கிடையாது. ஜெயலலிதா மாதிரி வசீகரம் கிடையாது. அதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். அப்போ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மூலமாக மட்டும்தான் அதிமுக வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லைன்னா பிஜேபி பலியாக வேண்டியதுதான்.
பிஜேபியோட இணையறத பத்தி நீங்க வந்து என்ன சார் நினைக்கிறீங்க? பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணியா? அது இன்றைய தேதிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் அண்ணாமலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் வந்து புதிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசினவங்க எவ்வளவு பேர். புதிய கல்விக் கொள்கையில மும்மொழின்னு இருக்கு. இது மூணாவதுங்க. முதல்ல அபுல் கலாம் ஆசாத் அவர் புதிய கல்விக் கொள்கை 1, ராஜீவ் காந்தி புதிய கல்விக் கொள்கை 2, இது புதிய கல்விக் கொள்கை 3. எப்பவுமே அவங்க மும்மொழின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து பொலிட்டிக்கல் பாயிண்டா நீங்க மாத்துறது மூலமாக பிஜேபி அணிக்கு பிற கட்சிகள் வர முடியாதபடி தடுக்கிறார்கள் அண்ணாமலை. 100% அவர் பேசுறத பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது இல்லையா? என்ன அதுல பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கு பாருங்க. என்னன்னா அண்ணாமலைக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் கிடைக்கிற ஓட்டு வங்கி வளரும்ல. ஆமா. ஹிந்தி கத்துக்கணுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க சார். எத்தனை பேர் என் கூடயே ஆர்கியூ பண்றாங்க. நான் வந்து இருமொழி கொள்கையே போதும், நானும் ஹிந்தி படிச்சேன், வெளியே போய் படிச்சேன். உண்மையிலேயே வந்துங்க இந்தியா முழுவதுக்குமே இருமொழி கொள்கை தான் ஏற்றது. என்ன ரீசன்னா சிம்பிளி வந்து இந்தியா வந்து பல மொழிகளால் ஆனது. அப்போ நீங்க ஒரு குஜராத் மாதிரியான மாநிலத்துல தென்னகத்து மொழியை கத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? இல்ல பீகார்ல வந்து அவன் தெலுங்கு படிக்க போறானா, தமிழ் படிக்க போறானா? கிடையாது. சரி, தமிழ்நாட்டுல நீங்க எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னா நான் தெலுங்கு படிச்சு மராத்தி படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? தேவைன்னு வச்சுக்கோங்க, நீங்க படிச்சுக்குவீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். அப்போ இந்தி வாத்தியார்களுக்கு வேலை வாய்ப்பு போனா கிரியேட் பண்ணலாம். இதை தாண்டி இதுல வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. இன்னும் சொல்ல போனாங்க தமிழையே கூட வந்து பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பிள்ளைகள் படிக்கிறது இல்லைங்க. சரி, நீங்க எந்த ஒரு அரசு பள்ளி இல்ல தனியார் பள்ளி எதுக்கு வேணாலும் போங்க, எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு மாணவர்கள்ட்டையோ மாணவிகள்கிட்டயோ கேட்டு பாருங்க. சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், நான் சொல்றது இந்த வரிசையிலே சொல்றேன். சோசியல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் பின்னாடி தான். என்ன காரணம்னா அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லை. இந்த 3 அவசிய தேவை. இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளா அவங்க வெளியில போய் படிச்சுக்குவாங்க. சயின்ஸ்ல வீக்கு, மேத்ஸ்ல வீக்னா டியூஷன் வைப்பாங்க. ஹிந்தியில வீக்கு, தமிழ்ல வீக்குனா டியூஷன் வைக்கிறாங்களா? வைக்கிறது இல்ல. ஏன்னா அது வந்து அது வேஸ்ட் செலவு. 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணா போதும். எங்க காலத்துல மும்மொழி கொள்ளுங்க. ரைட்டா? ஆனா பரீட்சை எழுத வேண்டியது இல்ல. 67 வரைக்கும் அது இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அதுதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து திருப்பி மாணவர்கள் அப்ப நான் காலேஜுக்கு வந்துட்டோம், எல்லாரும் போராட்டம். அப்புறம் 68ல தான் இந்த இருமொழி கொள்கை வந்துச்சு. பரீட்சை எழுத யாரு படிக்க போறா? ஆமா, நிச்சயமா யாரும் படிக்க மாட்டாங்க. கரெக்ட், யாரும் படிக்க மாட்டாங்க. அப்ப இப்போ நீங்க பரீட்சை வைக்கணும் அப்படின்னா 35 மார்க்குக்கு படிக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆமா. அப்ப 35 மார்க்குக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது அவன் ஒரு பேக் பெஞ்சரு, அவங்க ஏற்கனவே சயின்ஸ்லயே 35 மார்க் வாங்க முக்குறான், மேத்ஸ்லயே 35 மார்க் வாங்க முக்குறான். அவன் ஹிந்தில எங்க 35 வாங்க போறான்? இல்ல தமிழ்லயே அவன் வாங்குறது இல்லைங்க. ஆமா. வாழ்க்கைக்கு எது தேவை? இதுதான் பாயிண்ட். வாழ்க்கைக்கு எது தேவைங்கிறத முடிவு பண்ண வேண்டியது மாணவர்கள் தான். ஸ்டாலினும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாது. ரைட், சூப்பர். இப்படிதாங்க நான் இதை உண்மையில இப்படிதான் பார்க்கிறேன். சரி, சோ அத வெளியில போய் படிச்சேன், அவ்வளவுதான். ரைட். அது அண்ணாமலை, அப்ப மிஸ்டர் அண்ணாமலை எடுக்கிறதுக்கு காரணமே வந்து அதிமுக வேணாம் அப்படின்னா ஒரு தனக்கு ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் பண்றாரு. அது ஓகேங்க. பொலிட்டிக்கலா ஒரு லீடர் அப்படித்தான் ட்ரை பண்ணுவாரு. ஆமா. அது சரி, தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு ஆதரவும் இருக்கும். பொதுவாக வந்து மேட்டுக்குடி, அப்புறம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ், இவங்க மத்தியில இதுக்கு ஆதரவு உண்டு. ஆனா நீங்க வந்து தமிழ்நாடோட டோட்டல் கல்வி அமைப்பு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ அதுக்குள்ள நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்ன காரணம்னா அது சென்ட்ரல் போர்டு. இன்னொன்னு எல்லா மாநிலங்களிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புள்ள குழந்தைகள் அங்க படிக்குது. 2000 ஸ்கூலுக்கு கம்மிங்க தமிழ்நாட்டுல. அது அண்ணாமலை புள்ளி ஒரு தப்பு. 1800 சொச்சம் தான். 2000 வைங்க. பேலன்ஸ் இருக்கிற ஸ்கூல்ல ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, இன்னும் சில 2 போர்டு இருக்கு. ஆனா இது எல்லாம் சமச்சீர் கல்விக்கு வந்து 10-14 வருஷம் ஆயிப்போச்சு. மேக்சிமம் பாட புத்தகம் 1, தமிழ் எல்லாம் 1 தான். அரசாங்க பாட புத்தகம் நீங்க நெட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கூட 6வது வகுப்பு பாட புத்தகம், 8வது வகுப்பு, 10வது வகுப்பு எல்லாம் நெட்ல டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதுல வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவு ஜாஸ்தின்னு சொல்றது ரொம்ப தப்பு. அவனுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொல்றது அதோட தப்பு.
பல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி பாடமும் கிடையாதுங்க. விருப்பமா யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க. பரீட்சையெல்லாம் கிடையாது. சிபிஎஸ்சில அது பாடம். ஆமா, சிபிஎஸ்சில பாடம். ஆமா, கம்பல்சரி. வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஆல் இந்தியா போஸ்டிங் இருக்கிறதுனால. அப்ப என்ன புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு? ஒரு புள்ளி விவரமும் இல்ல. அப்ப அவருக்கு அது தெரியாம இருக்குமா? நிச்சயமா தெரியும். ஏன்னா அவர் கர்நாடகால இருந்து தான் இங்க வந்தாரு. ஆமா. அப்ப ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா அதிமுக ஒழிச்சு கட்டி அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்றாரு. ஆமா, சரி. அப்போ சொல்றாருங்க, நான் அண்ணா சாலைக்கு வருகிறேன். என்னை அசைத்து பாருங்க. தன்னந்தனியா வருகிறேன். அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை எல்லாம் உருவேன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அங்க கொண்டு வர்றாருல அவரு. ஆமா. அறிவாலயம் செங்கலை உருவுறன்னு சொல்றாரு அண்ணாமலை. அவருக்கு தான் ஏன் ஓட்டு அப்படின்னு சொல்றவன் இருப்பான்ல. அண்ணா திமுக ஓட்டு போட்டவன். திமுக எதிர்ப்பு தானே சார் அண்ணா திமுக. அத வந்து இன்னைக்கு கலையபுரம் பண்றாரு, இவர் பேசாம இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் தான் சார். ஏன்னா வந்து ஒவ்வொரு அடியா அடிக்கிறார் அண்ணாமலை. நல்லாவே தெரியுது. ஆமா, அவரு அறிவாலயத்தோட செங்கலை உருவ முயற்சி பண்ணல. எம்ஜிஆர் மாளிகை செங்கலை உருவ முயற்சி பண்றாரு. கரெக்ட். அதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டா அவர் வந்து உருவிட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கு அந்த பக்கம். நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. போய் வந்துட்டு இருக்கு. ரைட். இப்ப அண்ணாமலை கூட்டணிக்கு யார் போவா? இன்னைக்கு இருக்கிற கட்சியில ஒரு கட்சியும் போகாது. அத பத்தி அவருக்கு கவலை இல்லை. காரணம் என்னன்னா அவர் தனக்குன்னு தனியான ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறாரு. ஆமா. கரெக்ட். அது பிஜேபிக்கே சவால். எப்படின்னா நாளைக்கு நேஷனல் பிஜேபி நினைச்சா அண்ணாமலையை மாத்த முடியாது. ரொம்ப கஷ்டமா போயிடும் சார். அவர் தான் வந்து சொல்றாரு, ஒவ்வொரு செங்கலா ஒருவர் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா ஒரு 20 வருஷம் அந்த அளவுக்கு ஒரு தைரியமா சொல்றாரு. அது வந்து எனக்கு அதுல வந்து அது உண்மையான சொல்ல முடியல. பட் ஒரு கான்பிடன்ஸோட சொல்றாருன்னும் போது இல்ல கரெக்டான அது என்னை கேட்டா அது கரெக்டான உத்தி தாங்க நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு ஓட்டு இப்ப சீமான் சொல்ற மாதிரி தான் ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றாரு. ஆன்டி பெரியார் இதான் என் ஓட்டு வங்கி. ரைட். அதை கிரியேட் பண்ணிட்டே போறாரு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த டோட்டல் சினோரியோல என்னன்னா அந்த ஓட்டு வங்கியும் பல முனையில சேதறுது. அதிமுக மட்டும் இல்ல, அது விஜயாவும் சேதரும், சீமானாவும் சேதரும். அந்த இடத்துல வந்து அண்ணாமலை போடுற கணக்கு 100% வரும்னு சொல்ல முடியாது. ஆமா. அண்ணாமலையும் ஜஸ்ட் பாஸ் 35ல தான் ஓடிட்டு இருக்காரு. ரைட். ரைட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.